இறப்புல நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. இப்படி சாப்பிட்டுட்டாரு, அப்படி உடம்பு பார்த்துக்கல, அது பண்ணல. ரோபர்கிடம் வந்து சந்தோஷமாகவே இருக்கும், சிரிப்பாகவே இருக்கும். அமைதியாக படுத்திருக்காரு, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நான் அக்காவை வந்து பார்க்கும்போது அவங்க அழுகலை, ஒரு புலம்புனாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு அப்படி அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். இந்த வீடியோ பார்த்துட்டு மேனிஃபெஸ்டிங் லைஃப் லைக் திஸ் ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கையில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, பார்த்தேன் என்ன அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு சாரி கட்டி விட்டதா, அவர் ஹஸ்பண்டை கட்டி விட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், உன்ன மாதிரி நினச்சியான்னு இவர் சொல்கிறா. ஒன்றும் அவளை ஏன் தலைவர் அதெல்லாம் பண்ணுறீங்க? மகள் தான் உலகமே. தூங்கிட்டு இருக்கையில காதை பிடிச்சி என் காதுன்னா இருக்கி அணைச்சிப்பா. அதான் சொல்லுவேன், என் மகள் மூலமா என் தாய் தகப்பனை பார்க்குறேன். எல்லா சகலமும் எல்லாம்னா என் மகள் தான். நெப்போலியன் சார் அவர்களோட அவ்வளோ அற்புதமான ஒரு பிரதர்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கும். அந்த நெப்போலியன் வந்து நாட்டுக்காக போராடினா, இந்த குடும்பத்துக்காக போராடி இருக்க ஒரு மனுஷன். பணம் கொடுத்ததுனால இல்ல, தகப்பன் தான் எடுத்து செய்யணும், அந்த இடத்துல ஒரு அண்ணன் எடுத்து செய்யணும். அந்த மாதிரி அவர் வந்து அது செஞ்சது எனக்கு ரொம்ப மனதுக்கு நெகிழ்வா இருந்தது. மினிஸ்டர், ஒரு நமக்கு சீனியர் ஆக்டர், இவ்வளவு பெரிய ஆளு, அமெரிக்கால ஒரு ராஜா, அப்படி ஒருத்தர் என்ன கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஏரியா இந்த ஷாப் அந்த ஷாப்னு ஒரு 4 நாள் சுத்தி காட்டுறாரு. அவர் கார் ஓட்டி நம்ம உட்கார்ந்து. கிரேட் மேன். மறைவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டத்தை தந்தது. நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தீங்க. யூ ஹேவ் அ குட் பாண்ட். இப்போ அவருடைய இறப்புல நிறைய கான்ட்ரவர்சி. இப்படி சாப்பிட்டுட்டாரு, அப்படி உடம்பு பார்த்துக்கல, அது பண்ணல, என்ன வேணா நீங்க ஈஸியாக சொல்லிட்டு போடுவீங்க. அதை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டது அவங்க ஃபேமிலி. போனவளை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாரா, சாவித்திரி மாதிரின்னு தன் மனைவியை காட்டினார். ரோபர்கிடம் வந்து சந்தோஷமாகவே இருக்கும், சிரிப்பாகவே இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர் அமைதியாக படுத்திருக்காரு, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நான் அக்காவை வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலி இழப்பை வந்து எப்படின்னா அவங்க அழுகலை, ஒரு புலம்புனாங்க. எனக்கு அது கேட்க முடியல. கிட்டக்க போய் நின்னோன்னா அவங்க பேசினது ஒரு மாதிரி எனக்கு அப்படி. நான் ஒரு குட்டி 2 ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்க. திரு பர்மிஷன், நான் சார்ட்ட வந்து ஒரு 2 இது மட்டும் காமிச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சோஷியல் மீடியாவில் தான் போட்டிருந்தார் இது. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு மேனிஃபெஸ்டிங் லைஃப் லைக் திஸ் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க வைரலா. நீங்களும் உங்க வைஃபும் இருக்க அந்த நேரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாமே. விதாத் அவர்கள் கியூட்டான ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் ஹஸ்பண்டா இருக்காரு, கிரீன் ஃபிளாக் ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஸோ அந்த ஆஸ் அ ஹஸ்பண்டா விதாத் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பண்ணுவாங்கன்னு. ஆனால் சில சமயம் சண்டைகள் நடக்கும். எங்கே நடக்கும்னா, எங்காவது என் குழந்தையோட பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது, தெளிவா நீ பாட்டு வீட்டிலே சமைக்கிற, நீ பாட்டு எடுத்து. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து எப்பயாவது ஒரு நாள் வந்து டின்னர் நடக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தையோட கிளாஸ்மேட் பேரண்ட்ஸ். அப்போ வந்து டின்னர் நடக்கும். அப்போ நான் தான் சமையல் பண்ணுவேன், எல்லாருக்கும் எடுத்து வைப்பேன், எல்லாம் பண்ணி ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி பயங்கர ஜாலியாக ஒன்று நடக்கும். ஆக்சுவலாக எல்லாரும் வர பாருங்க, கற்றுங்க அப்படின்பாங்க. ஏன் அவர் செய்ய மாட்டாரண்ணா, இவரெல்லாம் ஏன் செய்ய இப்படி. நான் அதெல்லாம் ஓட்டு பயங்கர பண்ணுவேன். ஆனால் அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ பாட்டு இப்படி பண்ணிட்டு போடுற, என்ன சாவடிக்கிறாங்க, நாங்கள் வரும்போதாவது பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இங்கே இல்லைங்க, அது நான் என் மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போய் மாமியார் வீட்டுக்கு போன போதே நான் சமையல் பண்ணியிருக்கிறேன். இது யாராவது சொல்லும் போதும் தெரியுது தவிர, எனக்கு சமையல் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நாங்கள் பட்டறையிலையோ எங்கள் வீட்லேயோ எல்லாமே அது நடந்திருக்கு. அதனால் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இந்த சாரி கட்டுறது கூட வந்து அவங்களுக்கு வந்து ஃபில்ட் எடுத்து விட்டதை வந்து ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கையில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, பார்த்தேன் அப்படின்னு. ப்ரீத்தின்னு அவங்க பார்த்தேன், என்ன அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு சாரி கட்டி விட்டதா, அவர் ஹஸ்பண்டை கட்டி விட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், உன்ன மாதிரி நினச்சியான்னு இவர் சொல்கிறா. ஒன்று அவளை ஏன் தலைவர் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லல. நீ கத்துக்கோ அப்படின்னா. நீ முதல்ல அவரு சொல்ற, நீ முதல்ல சாரி கட்டு. நான் சொன்னேன், பரவாயில்ல, நாரதர் வேலை நன்மையில் உடையிட்டு ஒரு நடக்குது. ஒரு விஷயம் பண்ணது அது வெளியில ஒரு பேச. ஆமா, கண்டிப்பாக. அண்ட் ஆஸ் அ ஃபாதரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, மகளோட ரொம்ப கியூட்டான ஒரு மெமரிஸ் வந்து நாங்க பார்க்க முடியுது அவங்க ஷேர் பண்றதுல இருந்து. ஸோ ஆஸ் அ ஃபாதரா ஹவுஸ் வித் தட்? மகள் தான் உலகமே. ஆக்சுவலாக அவளுக்கும் நான் தான். என்னென்னா இப்போ வரையும் அவள் பக்கத்தில் நான் படுத்திருக்கணும். அவள் வந்தவனே காதை பிடிச்சிடுவா. தூங்கிட்டு இருக்கையில் காதை பிடிச்சி என் காதுன்னா இருக்கி அணைச்சிப்பா. அது மகள்னால அது வேற ஒன்று. அதான் சொல்லுவேன், என் மகள் மூலமாக என் தாய் தகப்பனை பார்க்குறேன். என்னென்னா
என் தாய் தகப்பனை வந்து எல்லாருமே அந்த டயத்தில் நிறைய அம்மாவை திட்டுவோம், சண்டை போடுவோம், முரண்டு பிடிப்போம், வெளில வருவோம். அவங்க நமக்காகத்தான் வாழ்கிறாங்கன்னு கூட எண்ணமே இல்லாமல் இருப்போம். நம்ம ஒரு தகப்பனாக மாறும்போது தான் இவ்வளவு பாசமும் என் தாயும் என் தகப்பனும் என் மேலே தானே வச்சுருந்துருக்காங்க. அது தெரியல. இப்போ நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட உட்காரும்போதே அவங்களுக்கு ஒரு பயங்கர நெகிழ்ச்சியாக இருக்கும். நான் எனக்கு வந்து என்னென்னா நான் அந்த டயத்தில் விட்டுட்டேன்னு தோணுது. அந்த ஒரு பருவத்தில் வந்து இப்படிலாம் உட்காந்து பேசி இப்படிலாம் ஒரு இமோஷனலாக ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஏன்னா அப்பா நான் மாறும்போது எனக்கு அது கிடைக்குது. எனக்கு எல்லா சகலமும் எல்லாம்னா என் மகள் தான். சூப்பர் சார், வேற லெவல். அடுத்த பிக்சர் நெப்போலியன் சார் அவர்களோட. ஏன்னா அந்த பாண்டிங் வந்து எங்களுக்கு தெரியும், பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி அவ்வளோ அற்புதமான ஒரு பிரதர்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். மாவீரன் தான், மாவீரன் நெப்போலியன். என்னென்னா அந்த நெப்போலியன் வந்து நாட்டுக்காக போராடினா தான் குடும்பத்துக்காக போராடி இருக்க ஒரு மனுஷன். அது வந்து எனக்கு இந்த அன்பறிவு படத்தில் தான் இருக்கும். என் ஷூட்டிங் போக ஷூட்டிங் இல்லாத ஒரு இடைப்பட்ட 3-4 நாளாக இருந்தாலும் நான் ஊருக்கு வராமல் இவர் கூடயே தங்கிட்டேன். இப்போ 2 பேரும் பக்கத்து ரூமு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் 3மே அவர் கூட தான். அந்த ஒரு 40-42 நாள் எனக்கு அப்படி ஒன்று கிடச்சிது. எனக்கு இன்னும் ரொம்ப பாண்டிங் ஆனது வந்து என் குழந்தைய ஸ்கூல் சீட்டு சேர்க்கும்போது நாங்கள் அங்கே இருக்கோம், இங்கே உடனே ஃபீஸ் கட்டணும், எப்படி கட்டுற ஆளே இல்லை. நம்ம இப்போ எனக்கு மேனேஜரோ யாருமே கிடையாது, நான் தான் பார்த்துக்கிறேன். அப்போது இது கட்டணம் என்ன யோசிக்கிறேன்னு இல்லை, இந்த பணம் கட்டணும் எங்கன்னா அவர் ஆள் வச்சு அவர் கட்டினார். அதை திருப்பி கொடுக்கும்போது கூட வாங்கலை அவர். நான் வந்து இல்லை சார் என்கிட்ட இருக்க விடு, நான் வாங்கிக்கிறேன் போ அப்படின்னு அது வாங்கவே இல்லை. பணம் கொடுத்ததுனால இல்லை, எனக்கு அந்த ஒரு அண்ணனோ தகப்பன் தான் எடுத்து செய்யணும், அந்த இடத்துல ஒரு அண்ணன் எடுத்து செய்யணும். அந்த மாதிரி அவர் வந்து அது செஞ்சது எனக்கு ரொம்ப மனதுக்கு நெகிழ்வாக இருந்தது. அப்புறம் அவர் லைஃப்பை பற்றி பேசும்போது இருக்குல்ல, ஏங்க ஒருத்தவர் வந்து அரசியலில் மந்திரியாக இருந்தவர், நடிகராக வில்லனாகவும் ஹீரோவாகவும் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தவர், ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தவர், எல்லாத்தையும் விட்டு தன் மகனுக்காக போய் உட்கார்றது இல்லை. அது நீங்கள் வந்து நமக்கு அரசியல் பெருசாக தெரியாது, ஆனால் சொல்லுவோம் அரசியல்வாதி வந்து கடைசி வரை அதை விட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து அவங்க எப்போ போனாலும் விட முடியாது. சினிமா மேலே போய் நான் இருக்கேன், எனக்கு தெரியுது, அது வெளியில் யாரும் சொல்ல தேவையில்லை. அப்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு தன் பிள்ளைக்காக ஒருத்தன் வாழனா அப்போ தகப்பன் தான் பெருசு தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் மகள் தான் அப்படின்னா எல்லாருக்கும் தகப்பன் தான் பெருசு. அப்படி ஒரு தகப்பன் நான் பார்த்தது. அதனால் நான் வந்து அவருடைய பர்த்டே எனக்கு தெரியாது, 60th பர்த்டே நான் அவருக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இங்கேருந்து அமெரிக்கா வந்து சர்ப்ரைஸாக போய் நான் இறங்கி அவர் முன்னாடி உட்கார்றேன். அந்த கோட் போட்டு உட்காந்துருக்குறேன். நைட்டு ஒரு 10:30 மணி. அவர் எதையோ பேசிட்டு என்கிட்டையும் பேசுகிறாரு. அவருக்கு பேசுகிறது அவர் யாரோ 4 பேர் இல்லை, நான் ஒரு ஆள் பேசிட்டு அவங்க அண்ணி வந்து டக்குன்னு ஐயோ அவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, இவர் கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னா அதுக்குள்ள ஒருத்தர் சார் நம்ம ஒரு முக்கியமான கெஸ்ட் இந்தியாவில்னா டக்குன்னு நான் எதிர்ச்சிட்டேன். அவர் பார்த்தோம், ஏய் நீ என்ன பயங்கர ஷாக்காக இருக்குது. அந்த தருணம் வந்து எனக்கு பயங்கரம். அப்புறம் இன்னொன்று பாருங்க, ஒரு மினிஸ்டர், ஒரு நமக்கு சீனியர் ஆக்டர், இவ்வளோ பெரிய ஆள், அமெரிக்காவில் ஒரு ராஜா, அப்படி ஒருத்தர் என்னை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஏரியா இந்த ஷாப் அந்த ஷாப்னு ஒரு 4 நாள் சுற்றி காட்டுறாரு. அவர் கார் ஓட்டி நம்ம உட்காந்து கிரேட் மேன் லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மனிதரை சந்தித்தேன். அது இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். லாஸ்ட் பிக்சர் இதுதான். இது வந்து ஆனால் இப்போ கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினைக்கிறேன் இவரை பற்றி. எஸ், இவரோட மறைவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டத்தை தந்தது. நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தீங்க. யூ ஹாவ் அ குட் பாண்ட். அவ்வளோ அழகாக என்ன செல்லம் சொல்லு செல்லம் அப்படி தான் அவர் பேசுவார் பேசும்போது. ஸோ அந்த இழப்பு செய்தி கேட்டோன்னே அது ஆக்சுவலி நம்ம வருத்தப்பட்டுருவோம், ஆறுதல் சொல்லிடுவோம். நீங்கள் எது பண்ணினாலும் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் இப்போ அவருடைய இறப்பில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் வந்து இப்படி சாப்பிட்டுட்டாரு, அப்படி உடம்பு பார்த்துக்கல, அது பண்ணல, இது என்ன வேணால் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அதை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டது அவங்க ஃபேமிலி இன்றைக்கி இல்லைங்கிறது. ஏன்னா நான் அவரை கடைசியாக நான் பார்த்தது வந்து ஒரு ஃபங்க்ஷனில், இதே மாதிரி ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நான், என் மனைவி, என் மகள் 3 பேரும் போயிட்டு கீழே இறங்கி வரும்போது ரோபண்ணன் இருக்கார் அப்படின்னு, எங்கே அப்படின்னு சொல்லி உள்ளே தான் இருக்குது அப்படின்னா நான் உள்ளே போனேன். தலைவா அப்படின்னு உள்ளே போய் செல்லக்குட்டி வா அப்படின்னு
அப்போ தான் என் மனைவி அவங்க நாவே அன்னைக்கு தான் அக்காவை பார்க்குறேன், பேசுகிறோம். அவர் வந்து காமெடி பண்ணுறாரு, நாங்கள் விழுந்து சிரிக்கிறோம். அவருக்கு வந்து அப்பா எனக்கு இப்படி ஒரு ரசிகரா அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பமாக வந்து நான் எங்கே ஷோ பண்ணாலும் சொல்கிறேன், முன் வரிசையில் உட்காருங்க, நீங்கள் தான் எங்களுக்கு என்கரேஜ் அப்படின்னு அவ்வளோ பேசினார். அப்போ அவர் சொன்னார், என்ன இப்போ எப்படி இருக்குது உடம்பு, பரவாயில்ல எல்லாம் இதுன்னா, போனவளை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாடா சாவித்திரி மாதிரின்னு. அது ஒரு காமெடியாக சொன்னார். எம்மன்கிட்ட அதாவது ஒரு காமெடி பண்ணி எம்மனோட சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துடான்னு தன் மனைவியை காட்டினார். அப்படி உழைச்சி தன்னை கொண்டு வந்த ஒருத்தர் இழந்தது எனக்கு. நான் இறப்பு வந்து எல்லாரும் ஓடுறது என்னென்னா, பிறந்தோன்னே வாழ்கிறதுக்கு இல்லை, பிறந்தோன்னே சாகிறதுக்கு தான். அந்த சாகிறதுக்கும் பிறப்புக்கும் சாவுக்கும் இடையில் ஒரு வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானதுங்கிறது தான், எவ்வளோ பதிவானது, எவ்வளோ ஞாபகமானது, எவ்வளோ சந்தோஷமானதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இவருடைய இறப்பு வந்து அவங்க குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதில்ல, இவருடைய நகைச்சுவை மூலமாக இது உலகத்தில் இருக்கிற அவ்வளோ சினிமா ரசிகர்களையும் சந்தோஷப்பட வச்சுருக்கு எல்லாருக்கும். எனக்கு வந்தவனே எனக்கு அந்த காலையில் 6 மணி எழுந்திரிச்சு அப்படிங்கிற அந்த காமெடி தான் வருது. அப்புறம் இவரோட நான் நேர சந்தித்த நாட்கள் ரொம்ப கம்மி, அதிகமாக ஃபோன் உரையாடல் நிறையா இருந்திருக்கு. ஆனால் எனக்கு அவ்வளவு ஞாபகம் வருது, அவ்வளவு எல்லாரையும் சந்தோஷமாக இருக்குது. எப்போதும் ரோபோர்கிடம் வந்து சந்தோஷமாகவே இருக்கும், சிரிப்பாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவர் அமைதியாக படுத்திருக்காரு, எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. நான் அக்காவை வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஆக்சுவலி இழப்பை வந்து எப்படின்னா, அவங்க அழுகலை, ஒரு புலம்புனாங்க. எனக்கு அது கேட்க முடியல. கிட்டக்க போய் நின்னோன்னா அவங்க பேசினது ஒரு மாதிரி எனக்கு அப்படி ஷோக் ஆகிடுச்சு. நான் அதுதான் டக்குன்னு வெளில வந்துட்டேன். எனக்கு அதுலேருந்து எனக்கு டிஸ்டர்ப் ரொம்ப இருக்குன்னு வச்சுங்களேன். பாவம், இவருடைய இறப்புக்கும் பார்த்திங்கன்னா திரையுலகம் மட்டும் இல்லை, பொதுமக்களும் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நிறைய நல்ல க்ரௌட் நல்லா வந்தாங்க எல்லோரும். இவங்களுடைய அந்த வேண்டுதல் அந்த குடும்பத்தை இறுக்கி பிடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் ஒரு ஆண்ங்கிறது மருமகன் இருக்கிறாரு, இப்போ பேரப்பிள்ளை பிறந்திருக்கு. இந்த குடும்பம் செழிக்கிறதுக்கு எல்லாருடைய அந்த வந்துட்டு போன அத்தனைவருடைய அன்பு இருக்கு இல்லையா, அவர் ஆத்மா மேலேருந்து இப்போ நம்ம பொதுவாக இறந்தவர்கள் கடவுளாக பார்க்குறோம். அவர் வந்து ரோபோ வந்து குடும்பத்தை காப்பாற்றுவார். அதை மீறி இங்கே வந்தவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தை வலுப்படுத்தணும், அதுதான் முக்கியம்.